புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, அபிராமி அந்தாதி பற்றி சிந்திப்போம். அந்த அபிராமி அந்தாதி சீனிவாச ஐயர் எப்படி அபிராமி பட்டராக மாறினார் என்பதெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரணம் தமிழை வெளிக்கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய அபிராமி திருக்கடையூர் அபிராமி நினைத்த காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட அபிராமி அந்தாதி தமிழ் இந்த தமிழ் உலகத்திற்கு கிடைத்தது. அந்த கதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது சரபோஜி மன்னர் காவிரி பூம்புகாரிலே தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக தை அமாவாசை என்று கடலிலே சமுத்திரத்திலே மூழ்கி வந்தால் புண்ணியம், முன்னோர்களை திதி கொடுத்தால் புண்ணியம் என்று வருகிறார். தஞ்சை நகரை ஆண்ட சரபோஜி மன்னர் மகாராஷ்டிர வம்சத்தைச் சேர்ந்த சரபோஜி மன்னர் வருகிறார். அப்பொழுது பூம்புகாரிலே நீராடிவிட்டு வருகின்ற வழியிலே திருக்கடையூர் அம்மனை தரிசிக்கலாம் என்று நினைத்து வருகின்ற அந்த சரபோஜி மன்னர், இதான் இறைவன் திருக்கடையூர் அம்மன் தமிழை அபிராமி பட்டர் மூலம் வெளிக்கொண்டுகிற விதமாக நான் கருதுகிறேன். திருக்கடையூர் எல்லா மாதத்திலும் சில மாதங்களில் முகூர்த்த நாள் என்று வரும். ஆனால் எல்லா நாளும் முகூர்த்த நாளாக கருதப்படுகிற ஒரு ஊர் திருக்கடையூர். மார்கண்டேயருக்கு என்றும் 16 வயதை கொடுத்த ஊர். இன்னும் ஏராளமாக சீனிவாசன் என்ற ஐயரை அபிராமி பட்டராக மாற்றிய ஊர் அந்த ஊர். அந்த திருக்கடையூர் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் போற வழியிலே திருக்கடையூர் இருக்கிறது. அந்த திருக்கடையூர் அபிராமியை தரிசிக்கலாம் என்று சரபோஜி மன்னர் வருகிறார். வந்து கும்பிடுகின்ற பொழுது எல்லோரும் அவரை வரவேற்கிறார்கள். ஒருவர் மட்டும் அபிராமிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருக்கிறார். அவர்தான் சீனிவாச ஐயர், சீனிவாசர். அந்த சீனிவாசனை பார்த்துவிட்டு ஒரு மன்னர் வருகிறார், மதிப்பில்லாமல் சிறு அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் அவரை சொல்கிறார்கள். ஆனால் மன்னரும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு உள்ளே சென்று எல்லோரையும் வணங்கிவிட்டு அமிர்த கடேஸ்வரர் வணங்கிவிட்டு வருகின்ற பொழுது இவர் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. உடனே அபிராமி பட்டரை பார்த்து கேட்கிறார். தியானத்தில் இருக்கிற அபிராமி பட்டர் கலங்கி சொல்கிறார். சரபோஜி மன்னர் கேட்கிறார், இன்று என்ன திதி என்று கேட்கிறார். உடனடியாக அவர் அம்மனை பார்த்து வணங்கி கொண்டிருக்கிற அந்த அம்மனை வணங்கி கொண்டு உடனே திருப்பி சொல்கிறார், இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். மன்னர் முதல் கொண்டு ஒரு மலைத்தி போர் நிற்கிறார்கள். அமாவாசை திதி என்று பௌர்ணமி என்று சொல்கிறாரே என்று சொல்லி எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் அப்பொழுது அதற்கு முன்னாலே அவரை சீனிவாச ஐயரை எல்லோரும் பைத்தியம் என்று சொல்லி அவர் ஒரு பித்தர் என்று சொல்லி நம்முடைய கடவுளை வணங்காமல் வேறு கடவுளையே வணங்குகிறார்கள் என்று சொல்லி அவர் மீது அபாண்டமாக பழி சொல்கிறார்கள். அப்பொழுதும் மன்னர் கோபம் படுகின்ற பொழுது மன்னரிடம் இவர் ஒரு சித்தர்கள்ல பித்தர் என்று சொல்லிவிட்டு இவர் எங்களுக்கெல்லாம் தீராத தொந்தரவு கொடுக்கிறார் என்று சொல்லி மனம் பித்தாகி விட்டது என்று சொல்கிறார். உடனே மன்னன் செல்லுகிறார். ஆனால் அபிராமியை பார்த்து கேட்கிறார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலை, ஏன் இப்படி சொல்ல வைத்தாய் என்று. உடனடியாக அவராக ஒரு விறகு மூட்டி தீ மூட்டி மேலே கயிறை கட்டி கொண்டு தொங்குகிறார். அது ஒருவேளை அந்த கயிறு வெப்பத்திலே ஒவ்வொரு கயிறாக அருந்து விழுந்து அதாவது தற்கொலை தான் அது காரணம், இறந்து விடுகிறேன் என்று சொல்லி, ஏன் எனக்கு இப்படி செய்துவிட்டாய் என்று சொல்லி இன்று பௌர்ணமியாக வர வேண்டும் என்று ஒரு நம்பிக்கையோடு 100 பாடலை பாடுகிறார். அது 72, 79வது பாடலிலே தான் அந்த பௌர்ணமி அம்மாவுடைய மூக்குத்தியை தூக்கி போட்டு பௌர்ணமியாக வந்தது என்று சொல்கிறார்கள். இது நடைமுறையில் நடந்ததா, சரபோஜி மன்னர் தண்டனை கொடுத்தாரா, இல்லை அவரே தண்டனை ஏற்படுத்திக் கொண்டாரா, தீ மூட்டி கொண்டாரா எனக்கு தெரியாது. நாமும் அதை நேரடியாக பார்க்கவில்லை. ஆனால் அவர் எழுதிய தமிழை பார்க்கின்ற பொழுது இந்த தமிழை அவர் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று
காரணத்தினால்தான் திருக்கடையூர் அபிராமி அந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தினார் என்று எனக்கு தோன்கிறது. அவர் எழுதுகின்ற ஒவ்வொரு வரியும் முதல் வார்த்தையை பார்க்கின்ற போது 100 பாடலும் ஒரே அடுக்கு தொடரை போல இருக்கும். ஒன்றாக சிந்திப்போம். முதலிலே அவர் கணபதியை வணங்குகிற பாடலை பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும். கணபதி காப்பு என்று சொல்லி கணபதியை தொட வேண்டும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பம் இவை 4 உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுனத்து தூமணி எனக்கு சங்கத்தமிழ் 3 தாய் என்று ஔவையார் பாடுவதை போல எல்லா கெட்ட காரியத்துக்கும் நல்ல காரியங்களுக்கும் விநாயகரை தொழுதுதான் ஆரம்பிப்பார்கள். எப்பேற்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்து முறைப்படி அப்பேற்பட்ட அபிராமி பட்டரும் நம்முடைய கணபதிக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார். தாரமர் கொண்டையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு 7 பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையே. தாரமர் கொன்றையும் சண்முக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. நம்முடைய சிவபெருமான் இடபாகத்தில் அமர்ந்திருக்க உமையை உரைகின்ற அந்த அம்மையோடு இருக்கிற காட்சியை பார்த்து வணங்கி அவருடைய திருக்குமரனே கொன்றை மாலை அமர்ந்திருக்கிற காலை வாகனத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய சிவபெருமான் பார்வதிய முதல் குமரனே முதல் மகனே செல்வ கணபதியே, நீ எனக்கு இந்த அபிராமி அந்தாதி கடைசி வரை என் நெஞ்சிலே இருக்க நீ அருள் புரிய வேண்டும் என்பதுதான் இது. அதன் பிறகு அவர் சிறப்பாக செய்கின்ற அந்த காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த 100 பாடலை நாம் அத்தனை பேரும் தமிழ் உள்ளவரை அந்த பாடல்களுக்கும் தமிழ் மீது பற்று உள்ளவர்களால் தான் இப்பேற்பட்ட பாடலை எழுத முடியும். ஒருவேளை அந்த அபிராமி பட்டருக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்று அபிராமி ஆசைப்பட்ட காரணத்தினால்தான் இப்பொழுது அந்த அபிராமி பட்டர் பாடல் சிறப்பாக வந்தது. அதை சிந்திப்போம். அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி நாணமும் நல்வித்தையும் பெற முதல் பாடல். நாணமும் நல்வித்தையும் நாம் பெற இந்த பாடல் மிக அற்புதமான பாடலாக அமைந்திருக்கிறது. உதிக்கின்ற செங்கிதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. இதுதான் முதல் பாடல். துதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. இதுதான் அதுக்கப்புறம் துணையேன்ற அந்த அடுத்த வரி அந்தாதியாதான் தொடங்கும். விடுங்க, இத நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த முதல் வரியை பாருங்க. முதல் வார்த்தை உதிக்கின்ற, இரண்டாவது வார்த்தை மதிக்கின்ற, மூன்றாவது வரியிலே முதல் வார்த்தை துதிக்கின்ற, நான்காவது வரியிலே முதல் வார்த்தை விதிக்கின்ற. மீண்டும் அந்த பாடலை சொல்றேன் பாருங்க. துதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்பூ மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை காக்கக்கூடியது உதய சூரியன். எல்லோரையும் இந்த 6 அறிவு, ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள ஜீவன்களை காக்கக்கூடியது நம்முடைய சூரியன். அந்த சூரியன் உச்சி வேலைகளை பார்க்கின்ற போது நம்மால் பார்க்க முடியாது. உதிக்கின்ற சூரியன், உதய சூரியன், உதிக்கின்ற சூரியன் எப்படி இருக்கும்? காலையிலே கடற்கரைக்கு சென்றால் பார்த்தால் தெரியும்.
ஒரு செங்கதிர் அப்படியே வரும் மேல் எழும்பி. வங்க கடலோரம், அபிராமி கடலோரம் பார்க்க முடியாது, வங்க கடலோரம். அந்த வங்க கடலோரத்தில் சூரியன் உதிக்கின்ற போது செங்கதிர் எப்படி அந்த அந்த கதிர்வீச்சு செம்மை நிறமாக இருக்கிறதோ அதே போல உன்னுடைய முகத்தில் நெத்தியில் இருக்கிற திலகம் அந்த உதய சூரியனை போல இருக்கிறது என்று அபிராமி பட்டர் வர்ணிக்கிறார். நம்முடைய சிவபெருமானையும் திருமாலையெல்லாம் நாம் ஆண் தெய்வங்களை வணங்குகின்ற பொழுது பாதத்தை பார்த்து வணங்க வேண்டும், பாதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அம்பிகை போன்ற அம்மனை வணங்குகின்ற பொழுது நம்முடைய தலையிலிருந்து வர்ணிக்க வேண்டும், வணங்க வேண்டும். அதுதான் உச்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். நீ இட்டிருக்கிற அந்த திரு குங்குமம் சூரிய கதிர் போல உதிக்கின்ற சூரிய கதிர் போல இருக்கிறது. உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாணிக்கம் விலை மதிப்பற்றது. மாணிக்கம் போன்றவள் நீ. அந்த உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். உணர்வு பார்வை இல்லை என்றாலும் அந்த செங்கதிரை பார்க்க முடியாது. ஆனால் அது சுடுகின்ற வெப்பம் நமக்கு உணர முடியும். அந்த சூரியனுடைய வெப்பம் உணர முடியும். அதே போல ஒன்றை பார்க்க முடியவில்லை என்றாலும் உணரக்கூடிய உணர்வுடையோர் அத்தனை பேரும். செடிக்கு கூட ஒரு உணர்வு இருக்கிறது. உணர்வு உள்ள அத்தனை பேரும் மதிக்கின்ற மாணிக்கம் யார்? அபிராமி. மாதுளம் போது மலர்கமலை, தாமரை போன்ற மாதுளம் பூ எப்படி சிகப்பா ஒரு சின்னதா வருகின்ற அதே போல அழகு மலர்கமலை தாமரை மேல் அமர்ந்திருக்கிற சரஸ்வதியும், அதே போல திருமால் மார்பில் இருக்கிற லட்சுமியும் உன்னை இரு பக்கத்திலிருந்து துதிக்கிறார்கள். அந்த துதிக்கின்ற நீ எப்படி இருப்பாய்? மின்கொடியை போல அந்த மின்னல் எப்படி வந்து போகுமோ அதே போல என் உள்ளத்திலே வந்து போகிறாய் என்று சொல்வதை போல இருக்கிறது. மலர்கமலை துதிக்கின்ற மென்குடி குங்கும தோயம் என்ன? அந்த உன்னுடைய அழகு குங்கும கலரை போல இருக்கிறது என்று பல நூல்கள் சொல்லியிருக்கிறது. அப்பேற்பட்ட அபிராமியே, பல நூல்களிலே நீ இப்படிப்பட்டவள், மின்கொடியை போன்றவள், அதே போல குங்குமம் போல அந்த குங்கும பூ போல கலர் உள்ளவள். ஆகவே அப்பேற்பட்ட அபிராமி நீ கடைசி வரை எனக்கு துணையாக இருக்க வேண்டும். ஏன் நான் என்று அமாவாசை திதி என்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டேன். இதற்கு நீ கடைசி வரை எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழித்துணையே எனக்கு கடைசி வரை நீ துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அபிராமி பட்டர். அதன் பிறகு அவர் பாட 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 பௌர்ணமி வந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை வணங்கினால் எல்லா விதமான சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்லி இந்த அபிராமி அந்தாதியை உலகத்துக்கு தருவதற்காக, உலகத்தில் உள்ள இந்த தமிழை உலகத்துக்கு பரவ வேண்டும் என்பதற்காக இந்த 100 பாடலிலும் முதல் எழுத்து 4 வரி உள்ள அந்த பாடலிலே முதல் வார்த்தை ஒரே உச்சரிப்போடு இருக்கும். அப்பேற்பட்ட அபிராமி பட்டரை வணங்குவோம். திருக்கடையூர் அபிராமி அந்தாதியை வணங்குவோம். நன்றி, வணக்கம். புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.